ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் சொல்யூஷன் டு டைனிங் ஃபிலாசபர்ஸ் ப்ராப்ளம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 5 ஃபிலாசபர்ஸ் இருக்காங்க. 5 ஃபிலாசபர்ஸ்க்கும் 5 சாப்ஸ்டிக்ஸு, நடுவில் நூடுல்ஸ் ஒரு பவுலில் இருக்குது. இப்போது P0 அப்படிங்கிற ஃபிலாசபர் சாப்பிடணுன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு லெஃப்டில் உள்ள ஒரு சாப்ஸ்டிக்கையும் அப்புறம் ரைட்டில் உள்ள சாப்ஸ்டிக்கையும் எடுத்து சாப்பிடுவார். P4 வர்றாரு அப்படின்னா C0ஐயும் C4ஐயும் எடுத்து ஃபஸ்ட்டு அவங்களோட லெஃப்டில் உள்ள சாப்ஸ்டிக்கு அப்புறம் ரைட்டில் உள்ள சாப்ஸ்டிக் அப்படின்னு எடுத்து சாப்பிடுவாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வர்றாங்க, வந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போய் அவங்க யோசிக்கிற வேலையை பார்க்குறாங்க, இல்லை அவங்க என்னமோ வேலையை பார்க்குறாங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே நேரத்தில் மோர் தென் 1 ஃபிலாசபர் வர்றாங்கன்னா அங்கே ப்ராப்ளம் வரும். அதாவது இப்போ P0 வர்றாரு, அவரோட லெஃப்டில் இருக்க C0 சாப்ஸ்டிக்கையும் C1ஐயும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. P1 அந்த டயத்தில் வர்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு C1 வேணும். ஆனால் C1 என்ன ஆயிருக்கு, ஆல்ரெடி P0 எடுத்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ P1ஆல் சாப்பிட முடியாது. அப்போது P1 P0 சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் டைனிங் ஃபிலாசபர்ஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபிலாசபர்ஸ் யோசித்தாலும் நமக்கு பிரச்சனை, சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைனாலும் நமக்கு பார்க்காத பிரச்சனையும் கிடையாது, தீர்க்காத பிரச்சனையும் கிடையாது. அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுக்குள்ளே கோட் இது. வைல் ட்ரூ திங்கிங்காக பிரச்சனை இல்லை. டேக் எஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது எத்தனாவது ஃபிலாசபரோ அத்தனாவது நம்பர் ஆஃப் சாப்ஸ்டிக் சிஎஸ் ஆஃப் ஐன்னு வச்சுருக்கோம். P0 வர்றாருன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் C0 சாப்ஸ்டிக்கும் அடுத்து CSI+1 மாடியன். ஐயோட வேல்யூ என்ன, 0 + 1 மாடியன். எத்தனை நம்பர் ஆஃப் சாப்ஸ்டிக்ஸ் இருக்குது, 5. ஸோ வேல்யூ எவ்வளோ, 1. C0ம் C1ம் P0க்கு அலாட் ஆகும். அடுத்தது 1 வராரு, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வருது, ஃபஸ்ட்டு ஃபிலாசபர் வராருன்னா அவருக்கு 1ம் 2ம். செகண்டுனா செகண்டும் தேர்டும் என்னது, சாப்ஸ்டிக். தேர்டு ஃபிலாசபர் வராருன்னா தேர்டும் 4த்தும். அண்ட் 4th ஃபிலாசபருக்கு 4த்தும் 0th சாப்ஸ்டிக்கும் கிடைக்கும். அதாவது CSI அப்படிங்கிறது 4, 4 + 1 எவ்வளோ, 5, 5 mod 5 எவ்வளோ, 0 அப்படிங்கிற சாப்ஸ்டிக்கும் கிடைக்கும். இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது 2 ப்ராசஸ் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும், அங்கே இன்னொரு ப்ராசஸ்க்கு சாப்ஸ்டிக் கிடைக்காது. நம்ம அதுக்கு சொல்யூஷன் எதை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, செமஃபோர்ஸ் வச்சு. நம்ம அரே ஆஃப் செமஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 5 ப்ராசஸ்க்கும் 5 செமஃபோர், S0, S1, S2, S3, S4ன்னு வச்சு அதை 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறோம். இப்போது P0 ப்ராசஸ் வருது அப்படின்னா P0க்கு வெறும் டேக் CS ஆஃப் SIக்கு பதிலாக வெயிட் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணுறோம். P0க்கு S0ஐயும் S1ஐயும் அலாட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் ஒருவேளை P1 வருது அப்படின்னா அதுக்கு S0 இருக்கான்னு பார்க்கும். S0ஓட வேல்யூ ஆல்ரெடி என்னது, 0. அதை நம்மளால் மறுபடி ரெடியூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா அது பைனரி செமஃபோர். ஸோ P1 பிளாக் ஆகிடும். இப்போ P2 வருது. P2க்கு என்ன வேணும், S2வும் S3யும். S2 இருக்கா, இருக்குது. ஸோ 0. அடுத்து S3 0 பண்ணி P2வையும் ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த டயத்தில் P3 வருது. P3க்கு S3யும் S4ம் வேணும். S3 இல்லை, ஸோ P3 பிளாக் ஆகிடும். P4க்கு S4 கிடைக்கும், ஆனால் S0 கிடைக்காது. ஸோ P4ம் பிளாக் ஆகிடும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட் அ டைமில் எந்தெந்த ப்ராசஸ் வந்தால் அங்கே ப்ராப்ளம் இல்லாமல் அந்த ஃபிலாசபர்ஸ்க்கு சாப்ஸ்டிக் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, P0க்கும் P2க்கும் வந்தால் சாப்ஸ்டிக் கிடைக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அட் அ டைமில் எந்தெந்த ப்ராசஸ் வந்தால் அவங்க ப்ராப்ளம் இல்லாமல் சாப்பிடுவாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம், P0ம் P2வும் வந்தால்
P1ம் P3யும் வந்தால் P2ம் P4ம் வந்தால் அவங்க பாட்டுக்கு சாப்பிடலாம். ஒருவேளை P0ம் P4ம் வந்தாலோ P3யும் P4ம் வந்தாலோ என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு தேவையான சாப்ஸ்டிக் கிடைக்காது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்கலான்னா, எந்தெந்த ப்ராசஸ் அட் அ டைமில் ஒரே டைமில் வந்தாலும் அங்கே ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சாப்ஸ்டிக் கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் தான் ஒன்று விட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சாப்ஸ்டிக் கிடைக்கும். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இப்போது இதுலேயும் பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை ஃபஸ்ட்டு சாப்ஸ்டிக் எடுத்ததோட அந்த ப்ராசஸ் ப்ரீஎம்ப்ட் என்ன ஆகும் பார்ப்போம். இப்போ P0 வருது, P0 S0 எடுத்துருச்சு, எடுத்ததோட P0 ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது P1 வருது, P1 S1 எடுத்ததோட ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு. P2 S2 எடுத்ததோட ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு. அதாவது அவங்களோட ரைட் சைடு இருக்க சாப்ஸ்டிக்கை யாருமே எடுக்கலை. P3 ஃபஸ்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணதோட அதுவும் ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு, P4ம் ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு. அப்போ யாருமே அவங்களோட ரைட் சைடு சாப்ஸ்டிக்கை எடுக்கவே இல்லை. அப்போ இங்கே என்ன நடக்கும், டெட்லாக் நடக்கும். அதாவது நெக்ஸ்ட் சாப்ஸ்டிக்கு அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே இன்னொரு சாப்ஸ்டிக் இருந்தால் தான், எதுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அந்த சாப்ஸ்டிக் கிடைச்சாதான் அவங்களால சாப்பிட முடியும். சாப்பிட்டு முடிச்சாதான் சாப்ஸ்டிக்கை வைக்க முடியும். அப்போ அங்கே என்ன நடக்கும், டெட்லாக் நடக்கும். ஸோ அப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், எல்லாரும் சாப்ஸ்டிக்கை வச்சுட்டு கையில் சாப்பிடுங்க அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. யாராவது ஒரு ஃபிலாசபர் எழுந்திரிச்சு வெளில போயிருங்க, 4 பேர் மட்டும் சாப்பிடுங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை இதுதான். 5 பேர் இருக்காங்க, 5 சாப்ஸ்டிக்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் சாப்பிடணும். அப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சா, லாஸ்ட் வர்றாரு இல்லையா ஃபிலாசபர், அந்த ஃபிலாசபர்கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு லெஃப்டில் உள்ள சாப்ஸ்டிக் எடுக்காமல் ரைட்டில் உள்ள சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். P0க்கு S0 அலாட் ஆயிடுச்சு, S1 கிடைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு. அதாவது அதோட டைம் குவாண்டம் முடிஞ்சிருச்சோ இல்லை வேறு ஏதோ ரீசனுக்காகவோ P0 ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு கோடை எக்ஸிக்யூட் பண்ணதோட. P1க்கு S1 கிடச்சிருச்சு, S2க்கு முன்னாடி ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு, P2 S2 P3 S3ன்னு எல்லா ப்ராசஸும் ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு. P4க்கு என்ன தேவை, S0 ஃபஸ்ட்டு தேவை. நம்ம அந்த ஆர்டரை தான் நம்ம S0 S4ன்னு மாற்றிருக்கோம். P0க்கு என்ன தேவை, P4க்கு என்ன தேவை, S0 தேவை. S0 ஆல்ரெடி P0க்கு அலாட் ஆயிருக்கு. ஸோ P4 ப்ராசஸை தொடங்காமையே பிளாக் ஆயிடும். அப்போ அந்த S4 அப்படிங்கிற ரிசோர்ஸ் என்னவா இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்கும். P3க்கு S3யும் S4ம் வேணும், S4க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. S4 கிடைச்சதும் P3 எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு S3யை ரிலீஸ் பண்ணிடும். P2க்கு யார் வேணும், S3 தான் வேணும். ஸோ S3 எடுக்கும், ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும், S2வையும் ரிலீஸ் பண்ணிடும், S2 S3யை ரிலீஸ் பண்ணிடும். P1க்கு யார் வேணும், S2 வேணும். ஸோ P1 S1ஐயும் S2வையும் வச்சு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடும். P0 S1ஐயும் S0ஐயும் வச்சு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடும். கடைசியாக P4க்கு S0ம் S4ம் கிடச்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடும். நம்மக்கிட்ட n ஃபிலாசபர்ஸ் இருக்கும்போது n-1 ஃபிலாசபர்ஸ் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க சாப்ஸ்டிக்கையும் அடுத்து ரைட் சைடில் இருக்க சாப்ஸ்டிக்கையும் எடுத்து சாப்பிடுவாங்க. nth ஃபிலாசபருக்கு ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க சாப்ஸ்டிக்கையும் அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க சாப்ஸ்டிக்கையும் எடுத்து சாப்பிட்டா அங்கே இந்த ப்ராப்ளம் வராது. இவ்வளோதாங்க சொல்யூஷன் டு டைனிங் ஃபிலாசபர்ஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ.